எல்லோரும் என் நண்பனின் அழிப்பான். நான் அதை இரவல் வாங்கினேன். நான் அதை இழந்தேன். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அடுத்த முறை கவனமாக இருங்கள். நீங்கள் இதை இப்படியும் சொல்லலாம். என் அழிப்பான். அது என்ன வகையான அழிப்பாம்? பட்டப்படிப்பு முடியும் போது நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். என் இதயத்தில் இப்படி எதிரிகளின் பட்டியல். நீங்களும் அதை செய்யலாம். இருப்பினும் பிரச்சனை என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கச் சொல்லும்போது, நான் மன்னிக்க வேண்டி இருக்கும்போது திடீரென்று கால்குலேட்டர், அதாவது அது இயங்குகிறது. இன்று இயேசு மன்னிக்கப்பட்ட நபர். மற்றவர்கள் நான் மன்னிக்க வேண்டுமா? மிகவும் சக்தி வாய்ந்த உருவகத்துடன் தயவு செய்து சொல்லுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் வெளியே வருவது மன்னிக்கப்படாத ஊழியன். இது ஒரு உருவடம். ஒரு நாள் இயேசுவிடம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, என் சகோதரர் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்தால் எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டுங்க? அது 7 மடங்கு என்றால் அது போதாதா? 7வது வரை நீங்கள் அதை சகித்திருந்தால் நான் மிகவும் நல்லவன் இல்லையா? நீங்கள் இதை இப்படி சிந்திக்கலாம். ஆனால் இயேசு 7 முறை மட்டுமல்ல, 70 முறை, 7 மடங்கு வரை கூட அவர் என்னை மன்னிக்கச் சொன்னார். முக்கியமான விஷயம் என்னவென்றால் 490 முறை துல்லியமாக. அதன் அர்த்தம் சேரா அல்ல. மன்னிப்புக்கு கால்குலேட்டரை உன் முகத்தில் திணிக்காதே. அதன் அர்த்தம் நிறுத்து என்பதாகும். மற்றும் இயேசு ஒரு ராஜாவின் கடை. நீ என்னிடம் சொன்னாய். அரசருக்கு பெரும் கடனை சுமந்தார். காகிதத்துடன் ஒருவர் இருந்தார். அந்த கடன், அது ஒரு பிரம்மாண்டமான 10,000 திறமையாளர்கள். நான் என் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தாலும் திருப்பிச் செலுத்துவது கடினம். கற்பனை செய்யவே கடினமாக இருக்கும் அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய கடனாக இருந்தது. அரசனுக்கு முன் மணி. நான் படுத்துக்கொண்டேன். தயவு செய்து ஒரு கணம் காத்திருக்கவும். நான் உனக்கு திருப்பிச் செலுத்துவேன். ஆனால் உண்மையில் நான் அனைத்தையும் திருப்பிச் செலுத்தி விடுவேன் என்ற அந்த அறிக்கை. உண்மையில் அது கடினமாக இருந்தது. அந்த நேரத்தில் மன்னர் ஆச்சரியமான முடிவை எடுக்கிறார். அந்த வேலைக்காரன் பாவம். அனைத்து கடன்களும் நான் அதை அகற்றிவிட்டேன். மணி என்பது அரச அரண்மனை. நான் வெளியே வந்தபோது நான் உயிர் பிழைத்தேன். என் வாழ்க்கை அது மீண்டும் தொடங்குகிறது. அது அநேகமாக இதுபோல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தவள் அவருக்கு பணம் தர வேண்டிய நபர். நான் ஒரு சக ஊழியரை சந்தித்தேன். என் சக ஊழியர் செலுத்த வேண்டிய பணம் அது 100 தினாரிகளாக இருந்தது. அரசனால் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மிக பெரிய வேறுபாடு இருந்தது. சற்று முன்பு வரை ராஜாவுக்கு முன் தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சிய நபர், நான் அரச அரண்மனை வாயிலை விட்டு வெளியே காலடி எடுத்து வைத்தவுடன் திடீரென்று கடன் வசூல் நிபுணர்கள், அது இப்படி முடிந்தது. என் சக ஊழியர் படுத்துக் கொண்டிருக்கிற நான் உன்னிடம் கேட்டேன், தயவு செய்து இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கவும். நான் உனக்கு திருப்பிச் செலுத்துவேன். இந்த உரை நிறைய எண்ணில். இதை நீங்கள் முன்பே கேட்டது போல தெரிகிறது இல்லையா? சற்று முன்பு அவன் அரசனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளும் இது கிட்டத்தட்ட அப்படியேதான் இருக்கிறது. இறுதியில் இந்த செய்தி, அரசன் அதை பற்றி கேள்விப்பட்டான். அரசன் பணியாள் அவன் மீண்டும் கூப்பிடுகிறான். மத்தேயு அதிகாரம் 18 அது 33வது வசனம். நான் நீ கருணையைப் போலதே நீங்களும் உங்கள் சக ஊழியர்களும் பரிதாபம். இது பொருத்தமாக இல்லையா? இது இன்றைய கதை. அதுதான் முக்கியம். நாம் மற்றவர்கள் மன்னிப்பிற்கான காரணம் அந்த நபர் நீங்கள் நன்றாக செய்ததால் அல்ல. அந்த நபர் நான் மன்னிப்புக்கு தகுதியானவனாக இருந்தாலும் இல்லை. நான் முதலில் இருப்பேன். ஏனென்றால் நான் கடவுளால் மன்னிக்கப்பட்டேன். அதன் காரணமாகத்தான் மன்னிப்பு
நான் செய்த தவறை நன்றாகவே செய்தேன். நான் அதை பற்றி பேசவில்லை. யாரோ ஒருவர் வைத்திருக்கிறார். கொடுமைப்படுத்துதல் அல்லது அடித்தல். நீங்கள் அதை ஆபத்தான முறையில் செய்தால் அது பெற்றோராக இருக்க வேண்டும் அல்லது ஆசிரியர். தேவாலய ஆசிரியருக்கு நான் உதவி கேட்க வேண்டும். மன்னிப்பு. ஒரு தவறை மறைத்தல். இல்ல, அந்த நபரை பற்றி வெறுப்பும் பழிவாங்கலும். கடவுள். அது விட்டு கொடுப்பதை பற்றியது. மற்றொரு நண்பர். ஒரு குழு அரட்டை அறையில் நான் சொன்னதை அவர்கள் புறக்கணித்தார்கள். பிறகு இதயத்தில். நல்லது, நானும். உங்கள் செய்தி. படிக்கிறார், ஆனால் பதிலளிப்பதில்லை. இப்படி பழிவாங்குதல். திட்டமிடுவது எளிது. ஆனால் இயேசு, ஒரு கணம் நீங்களும் கடவுளிடம் நான் மன்னிக்கப்பட்ட நபர். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சொல்வது அதுதான். நாம் கடவுளுக்கு முன்பாக ஒருபோதும் ஒரு முறை கூட இல்லை. எந்த தவறும் செய்யாத நபர் இல்லை. நானும் பொய் சொல்வேன். என் பெற்றோரின் கூற்றுப்படி அவர்களும் கீழ்ப்படிவதில்லை. நானும் என் நண்பர்களை வெறுக்கிறேன். என் இதயத்தில் எனக்கும் கெட்ட எண்ணங்கள் உண்டு. ஆனால் நான் இயேசுவிடம் செல்லுங்க. உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் மற்றும் மன்னிப்பு கேட்கும்போது கடவுள், எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தின் விலை. ஏனென்றால் அதற்கு பதிலாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள். அதன் காரணமாக காண். உடன்பாடு. மன்னிக்கப்பட்ட நபர். நான் மன்னிக்கப்பட்டேன். உங்களால் அதை செய்யவே முடியாது. அப்படி சொல்வது நிலைமை கடினமாகி வருகிறது. எல்லோரும் மன்னிப்பு. நினைவுகளை நீக்குதல். அது ஒரு பொத்தான் அல்ல. கணினியில் ஒரு கோப்பையை தேர்ந்தெடுக்கவும். அழுத்த நீக்கு. நீங்கள் குப்பை தொட்டியையும் காலி செய்தால். தூய இதயம். ஆரம்பம் கூட இல்லை. வருத்தமளிக்கும் நினைவுகள். வருத்தமளிக்கும் நினைவுகள். அது மீண்டும் வரக்கூடும். மீண்டும். நீங்கள் கடவுளிடம் பேசினால் மட்டும் போதும். தந்தை, அந்த நண்பனை பற்றி நான் நினைக்கும் போது எனக்கு இன்னும் கோபமாக இருக்கிறது. இருப்பினும் பழி வாங்காமல் கடவுள், நான் அதை உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். உதவி. இதுவும் மன்னிப்பின் ஒரு பகுதியே. இது ஒரு செயல்முறை. மன்னிப்பு சில சமயங்களில் ஒற்றை வார்த்தையை விட பல தேர்வுகளில் அது நெருக்கமாக இருக்கலாம். மேலும் நாம் மன்னிக்கும் போது முதலில் விடுதலை பெறும் நபர். மற்ற நபருடன் ஒப்பிடும்போது நான் நானாக இருக்கும்போது பலர் உள்ளனர். நீங்கள் நீண்ட காலமாக வெறுப்பை பிடித்துக் கொண்டிருந்தால் மனதின் பையில் கனமான கற்கள். நான் தினமும் என்னுடன் எடுத்துச் செல்வது. அதுவும் இதுவும் ஒன்றுதான். விளையாட்டு மைதானத்தில் என் நண்பன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் தனியாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் அவர், நீங்கள் அதை என்னிடம் சொன்னீர்கள். நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். இது மிகவும் அநியாயம். அது என் இதயம். மற்றொரு நபர். ரிமோட் கண்ட்ரோலை பிடித்தபடி அது அப்படியாகி விடுகிறது. ஆனால் நீங்கள் மன்னித்தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல். நான் அதை திரும்ப கொண்டு வருகிறேன். என் இதயம். அதை வெறுப்புக்கு விட்டுவிடாமல் கடவுள், நான் அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இன்று வீட்டிற்கு செல்வதற்கு முன் ஒரே ஒரு நபர் நினைவு கூற முயற்சி செய்யும்படி. என்னை காயப்படுத்திய நண்பன். என்னை கேலி செய்த நண்பன். என் விஷயத்தில் அனுமதியின்றி எழுதிய ஒரு நண்பன். நான் சொன்னதை புறக்கணித்த நண்பன். ஒருவேளை ஒரு அண்ணன் அல்லது தம்பி. அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம். மேலும் இது போல நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கடவுளிடம் எவ்வளவு மன்னித்தா? அவர்கள் அதை பெற்றார்களா? உங்களுக்கு நினைவிருந்தால் மன்னிப்பு இன்னும் அது எளிதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மன்னிப்பிற்கான காரணம் இது தெளிவாகிறது. நான் மன்னிக்கப்பட்டேன். நான் ஒரு மனிதன் என்பதே அதற்கு காரணம். அரசருக்கு மிகப்பெரிய கடன். மன்னிக்கப்பட்ட ஊழியனைப் போல நாமும் இறைவனுக்கு உரியவர்கள்.
பெரும் கிருபையே பெற்றிருந்ததால் அவர்கள் மனிதர்கள். ஆகவே இயேசு மன்னிக்கப்பட்ட நபர், மன்னிக்கும் குணம் கொண்ட நபராக. நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? இப்போது ஒன்றாக நான் பிரார்த்தனை செய்வேன். அன்பின் கடவுள், நம்மை நேசிப்பவர், இயேசுவின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு நன்றி. நன்றி. எனக்கு என் நண்பன் வலிக்கும்போது வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் ஆசை. சில சமயங்களில் அது நடக்கும். ஒவ்வொரு முறையும் அது நடக்கும்போது நான் முதலில் இருப்பேன். கடவுளால் மன்னிக்கப்பட்டார் நபர் எனப்படும் ஒரு பொருள். தயவு செய்து எனக்கு நினைவில் கொள்ளுங்கள், நான் செய்த தவறை நன்றாகவே செய்தேன். இது பேசுவதை பற்றியது அல்ல. வெறுப்பும் பழிவாங்கலும் கடவுளிடம் ஒப்படைக்கலாம். தயவு செய்து எனக்கு தைரியம் கொடுங்கள். மன்னிப்பது கடினம். ஒரு நபர் இருந்தால் நான் அந்த நபரை மன்னிக்க முடியும். தயவு செய்து இதை நடக்க எனக்கு உதவுங்கள். நானும் கூட. மற்றவர்களுக்கு நீங்கள் ஒருவரை காயப்படுத்தும்போது முதலில் மன்னிக்கவும். பேசக்கூடிய ஒரு தைரியமான நபர். தயவு செய்து அதை நிகழ்த்துங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். ஆமேன்.